எல்லாருக்கும் வணக்கங்க. என்ன தண்ணி பூமியிலேருந்து வருதுன்னு பார்க்குறீங்களா? பூமியிலேருந்து வரலங்க, இந்த தொட்டியிலேருந்து தாங்க வருது. முன்னாடி ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் மோட்டார் பம்ப் வச்சு எப்படி தண்ணி நாங்கள் பாய்ச்சிரோன்ட்டு. இது மோட்டார் பம்ப் இல்லாமல் தண்ணி எப்படி பாய்ச்சிருக்கோங்க. தொட்டி 6 அடி ஆளுங்க. நாங்கள் 1 அடி இடைவேளையில் 3 பம்ப் செட் பண்ணியிருக்கோங்க. இது ஃபஸ்ட் பம்ப்லேருந்து வர தண்ணிங்க. இது வாய்க்கால் பாசனம் தாங்க. இந்த வாய்க்கால் பாசனத்தில் நாங்கள் என்னென்ன பழச்செடிகள் காய்கறிகள் வச்சுருக்கோங்க வாங்க பார்க்கலாம். நீங்களும் வாய்க்கால் பாசனம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 செவ்வாழை மரம் இருக்குங்க, கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோங்க, முருங்கைக்கன்று வச்சுருக்கோங்க, கொய்யா செடி வச்சுருக்கோங்க, ஒரு மொண்டான் வாழை வச்சுருக்கோங்க. அது இப்போ தாங்க ஃபஸ்ட்டு காய்ப்புக்கு வந்திருக்கு. அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகுங்க. இயற்கை விவசாயத்தில் பெரிய ஒரு சேலஞ்சு இந்த பில்லு தாங்க. பாருங்கள் எப்படி பில்லு இருக்குன்ட்டு. இது மாதுளைங்க, நானே விதையிலேருந்து ரெடி பண்ண மாதுளைங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வருஷம்தான் காய்ப்புக்கு வந்திருக்குதுங்க. சில பழங்கள் அறுவடை பண்ணிட்டோம், இன்னும் காய்கள் இருக்குது, இன்னும் பிஞ்சுகளும் நிறையா இருக்குதுங்க. வீட்டுக்கு போதுமானதாக இருக்குதுங்க. பெரிய நெல்லி வச்சுருக்கோங்க. பெரிய நெல்லி 2 செடி வைக்கணும்னு சொல்லுவாங்க. 2 செடி வச்சுருக்கோங்க. 2 செடியுமே இப்போ தாங்க நல்லா வளர்ந்துட்டுருக்குது, இன்னும் காய்ப்புக்கு வரலைங்க. பெரிய செடியாக வரும்னு பார்த்தா பாருங்கள் எப்படி கீழே படுந்துருக்குதுங்க. 2 மாங்கன்று வச்சுருக்கோங்க. இடையில நிறைய மிளகாய் செடிகள் வச்சுருக்கோங்க. தக்காளி நாற்றுக்கள் வைக்கணுங்க. இதில் ஒரு அறுவடை எடுத்தாச்சுங்க. பாருங்கள் இன்னொரு மாங்கன்று எப்படி இருக்குன்ட்டு இப்போ தாங்க வச்சோம். ஆடு பண்ண வேலை பாருங்கள், எல்லா இலைகளையும் சாப்பிட்ருச்சுங்க. இப்போ தான் தலைச்சிட்டு வருதுங்க. ஒரு சப்போட்டா செடி வச்சுருக்கோங்க, அது இப்போ தாங்க தள்ளிட்டு வருது.